வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லியும் 10 சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி வீதம் என்னன்றதை ஃபைன் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான டாபிக். நம்ம இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறதுல நமக்கு ஸ்கொயர் ரூட் மட்டும் எடுக்க தெரிஞ்சால் போதும். ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டோட வேல்யூ எடுக்க தெரிஞ்சால் போதும். அசால்ட்டாக தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். என்ன கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். ரூபாய் 625 ஆனது 2 ஆண்டுகளில் 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நமக்கான அசல் எவ்வளோ? 625 ரூபா. ஓகேங்களா? பிரின்சிபல் எவ்வளோ? டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 900. சிம்பிளாக என் எத்தனை வருஷம் இருக்குன்னு பாருங்கள். என் வந்து 2 இயர்ஸ். ஸோ 2 இயர்ஸாக இருந்தால் ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க அசலுக்கும் டோட்டல் அமௌண்ட்டுக்கும். 625ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 25ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? 625ங்கிறது 25ஓட ஸ்கொயர் வேல்யூ. 900ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 30ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்த வேல்யூவை வச்சு தான் சம் சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ 30லேருந்து 25 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 5. அதை நியூமரேட்டர்லேயும் தொகுதியிலையும் டிவைடட் பை பகுதியில் டினாமினேட்டரில் எப்போவுமே அசலோட ரூட் வேல்யூ என்ன? 25. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பர்சன்டேஜில் இருக்கும். ஒரு மதிப்பை சதவீதமாக மாற்றுறதுக்கு எதால் மல்டிப்ளை பண்ணுவோம்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டுங்களா? 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னாலே நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஒரு 25 4 25 100. அப்போ 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 20 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 20% என்பதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதில் இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து நமக்கு இங்கே 6250 9000 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்மளால் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். அதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். ரெண்டுலேயுமே எண்டில் இருக்க ஜீரோஸை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 625 900 கிடைக்கும். இந்த நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரான்னு தெரிஞ்சாலே நமக்கு வேலை வந்து ரொம்ப சிம்பிள். n வந்து 2 இயர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு ஸ்கொயர் நம்பராக தான் இருக்க முடியும். n வந்து 3ன்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கியூப் நம்பராக தான் இருக்க முடியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்ப்போங்க. நமக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின்? ஆண்டுக்கு எந்த வட்டி விகிதத்தில், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி 3 ஆண்டுகளில், அப்போ n வந்து 3 இயர்ஸு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி சால்வ் பண்ணும். ரூபாய் 10,000 என்ற தொகையானது 13,310 இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை வந்து 13,310 ரூபா கொடுத்துருக்காங்க. இதை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். எண்டில் இருக்க ஜீரோஸை கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1331ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்? என் எத்தனை வருஷம்னு பார்க்கணும். என் எத்தனை வருஷம்? 3 இயர்ஸ். அப்போ என்ன பண்ணிடலாம்? கியூப் ரூட் எடுத்துடலாம். ஓகேங்களா? அசலுக்கும் டோட்டல் அமௌண்ட்டுக்கும் கியூப் ரூட் எடுத்துடலாம். 1000ங்கிறது எதோட கியூப் வேல்யூ? 10ஓட கியூப் வேல்யூ. ஸோ கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். 1331ங்கிறது எதோட கியூப் வேல்யூ? 11ஓட கியூப் வேல்யூ தான் 1331. அப்போ நமக்கு கிடைச்சது ரூட் எடுத்த வேல்யூ வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் 11லேருந்து 10 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அது நியூமரேட்டர்லையும். டினாமினேட்டரில் என்ன சொன்னால் எப்போதுமே அசலோட ரூட் வேல்யூ கியூப் ரூட் வேல்யூவை எடுத்துக்கணும். அசலோட ரூட் வேல்யூ என்ன? 10. சதவீதத்துக்கு மாத்திரக்காக இன்ட்டு 100. 0 கட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 10% அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூட்டு வட்டி முறையில், அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி 2 ஆண்டுகளில் n வந்து 2 இயர்ஸ் 5625 என்ற அசல் 6084 தருமானால் ஓர் ஆண்டுக்கு கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அசல் வந்து அப்போ 5625. மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 6084. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? n பார்க்கணும். n எத்தனை வருஷம்? 2 வருஷம். 2 வருஷமாக இருந்தால் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சார் எனக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியாது சார். சிம்பிள். நமக்கு 1 ஸ்கொயர்ட்லேருந்து 9 ஸ்கொயர்டோட வரைக்கும் வேல்யூ தெரிஞ்சாலே போதும். 1 ஸ்கொயர்டு வந்து 1, 2 ஸ்கொயர்ட் 4, 3 ஸ்கொயர்ட் 9, 4 ஸ்கொயர்ட் 16. 16ல் யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம் 6. 5 ஸ்கொயர்டுங்கிறது 25. ஸோ 5 மட்டும் எடுத்துக்கலாம். 6 ஸ்கொயர்டுங்கிறது 36. 6 மட்டும் எடுத்துக்கலாம். 7 ஸ்கொயர்டுங்கிறது 49. 9 மட்டும் எடுத்துக்கலாம்.
8 ஸ்கொயர்டுங்கிறது 64, ஸோ 4 மட்டும் எடுத்துக்கலாம். லாஸ்ட் டிஜிட் மட்டும், யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். 9 ஸ்கொயர்டுங்கிறது 81, ஸோ 1 மட்டும் எடுத்துக்கலாம். நமக்கு என்ன நம்பரு 5625ஓட ஸ்கொயர் ரூட் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, நமக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா லாஸ்ட் யூனிட் டிஜிட்லேருந்து 2 டிஜிட்டை பிரிச்சுருங்க. ஓகேங்களா, 2 டிஜிட்டை பிரிச்சுட்டு நமக்கு லாஸ்ட் டிஜிட்டோட வேல்யூ மட்டும்தான் தேவை. எதெல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது 5 முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே 5 முடிஞ்சிருக்கு. எதை ஸ்கொயர் பண்ணும்போது 5 ஸ்கொயர் பண்ணும்போது, ஸோ இந்த 5 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 5 தான் அதோட ஸ்கொயர் வேல்யூ. நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்க நம்பர் என்ன 56 இருக்குது. 56 விட கம்மியாக அல்லது அதுக்கு ஈக்குவலாக இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன 56ங்கிறது 7 × 7 49. 56 விட நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 64. அதை எடுத்துடக்கூடாது, கம்மியாக இருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அதை விட கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 7 × 7 49. அப்போ இந்த 7ஐ எடுத்துருங்க. அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 75. அவ்வளோதாங்க. சார் எப்படி சார், எனக்கு இன்னும் புரியல சார், சிம்பிளாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா 75ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிங்க. ரொம்ப சிம்பிள். 5ஓட ஸ்கொயர் வேல்யூ மட்டும் கேட்டிருந்தாங்கனாலே 5 மட்டும் தனியாக ஸ்கொயர் பண்ணிருக்க. ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் 25ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குது 7 இருக்கா. 7க்கு நெக்ஸ்ட் வர நம்பர் என்ன 8. 7ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 56ன்னு கிடைக்கும். ஸோ 75ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 56 25. ஓகேங்களா, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 6084க்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். 6084 இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ நமக்கு தேவை. ஸோ 2 நம்பரை தனியாக பிரிக்கணும். இதில் 8க்கு வேல்யூ இல்லை. ஓகேங்களா, இப்போ இங்கே 4 இருக்குது. எதெல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது 4ன்னு முடியும் 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4ன்னு முடியும், 8 ஸ்கொயர் பண்ணும்போது 4 முடியும். 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 8 ஸ்கொயரோட வேல்யூ 64. ஸோ நமக்கு 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க நம்பர் என்ன 60ன்னு இருக்குது. 60 விட கம்மியாக அல்லது அதுக்கு ஈக்குவலாக இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன 7ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 49. ஸோ அப்போ நமக்கு 2 நம்பர் கிடச்சிருச்சு. 72 78ன்னு இருக்குது. கரெக்டுங்களா, 72 78ன்னு கிடச்சிருக்கு. 2 நம்பருக்கு மிடில் வேல்யூ என்ன 75 தானே மிடில் வேல்யூ. இப்போ 75ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் என்ன கண்டுபிடிச்சோம் 56 25ன்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா, 56 25 தான் நமக்கு 75ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ கண்டிப்பாக 72ஓட ஸ்கொயர் வேல்யூ 6000 இருக்க முடியுமா முடியாது. ஏன்னா 75ஓட ஸ்கொயர் வேல்யூவே 5625 இருக்குது. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன தான் கிடைக்க போதப்போ 78. அப்போ நமக்கு 2தோட ஸ்கொயர் வேல்யூ கிடச்சிருச்சு. இதோட ஸ்கொயர் வேல்யூ 78, இதோட ஸ்கொயர் வேல்யூ 75. ஓகேங்களா, 75 இருக்குது. 2தோட டிஃப்ரென்ஸை நியூமரேட்டரில் எழுதணும். 78லேருந்து 75 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 3 டிவைடட் பை எப்போதுமே அசலோட ரூட் வேல்யூவை டினாமினேட்டரில் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 75 வேல்யூவை பர்சன்டேஜாக மாத்திரக்கு இன்ட்டு 100. நான் 25ஆல் அடிக்கிறேங்க. 3 25 75, 4 25 100. 3 கட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கிது ஆன்சர் 4%ங்கிறது கிடைக்கிது. பட் நம்ம இப்போ சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா படி சால்வ் பண்ணிங்கன்னா இது லாஸ்ட் ஸ்டெப்பாக வரும். அதை தான் நம்ம டேரெக்டாக உங்களுக்கு புரிய வச்சுட்ருக்கோம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்றது படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த டாபிக் தாங்க இது. சதவீதத்தில் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னு பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதே டாபிக் தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 4%. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில், அப்போ n வந்து 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை 774.40 ஆகும் எனில் கூட்டு வட்டி வீதம், அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அசல் வந்து 640ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா, 640. நமக்கு மொத்த தொகைங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 774.4. ஏன் சார் அந்த 0 எடுக்கல, அந்த 0க்கு மதிப்பு இல்லை. ஸோ அந்த 0 எடுக்கல. இங்கே பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4ன்ற ஒரு நம்பர் இருக்குது. நான் இந்த 4 ஹோல் நம்பராக மாற்றிடுறேன். 7744 அப்படின்னு மாற்றிடுறேன். இங்கே என்ன பண்ணிடுறேன் அதுக்கு பதிலாக ஒரு 0வை சேர்த்துக்கிறேங்க. ஒரே ஒரு 0வை சேர்த்துடுறேன். இங்கே 6400 மாறிடுச்சு, இங்கே 7744 மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். நம்மளால் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து 0 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா, 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 3200ன்னு கிடைக்கும். ஆக்சுவலி இதுவே ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். நம்ம சிம்பிளிஃபை பண்ணியும் நம்ம ஆன்சரை சால்வ் பண்ணுறான்றதுக்காக நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, 3200 கிடச்சிருக்கு. 3 2 6 பேலன்ஸ் 1, 8 2 16 பேலன்ஸ் 1, 7 2 14, 2 2 4. இங்கே 0 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ திருப்பி நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1600 × 2
3200, ஒரு 2 2 பேலன்ஸ் 1, 9 2 18, 3 2 6, 6 2 12, 1936ன்னு கிடைக்குது. அப்போ 1600, 1936 இருக்குது. இதையும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் 2 நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரே 4ஆல் டிவைட் ஆகும். 2 0 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். 4 × 4 16. ஸோ அப்படியே 2 0 போட்டுருங்க. 4 × 4 16, பேலன்ஸ் 3, 33 ஆயிரும். 8 × 4 32, பேலன்ஸ் 1. 16ல் எத்தனை நாள் இருக்குது? 4 × 4 16. அப்போ 400 484 இருக்குது. இதுவும் நமக்கு ஸ்கொயர் நம்பர் தான். இதையும் நம்ம சிம்பிளைஸ்டு ஃபார்மில் எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுத முடியும். 400 484 இருக்குது. இந்த நம்பர் எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஒரு நாள் 4, 100 × 4 400, 121 × 4 484 கிடைக்கும். அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளஸ்ட்டு கொண்டு வரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூவை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 10ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 100, 11ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 121. எதுக்கு சார் 10 11 எடுத்திருக்கீங்கன்னா நமக்கு 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக இதுக்கு ரூட் வேல்யூ எடுத்துருங்க. ரூட் வேல்யூ எடுத்தால் 10 11ன்னு கிடைக்கும். 10யும் 11யும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணும்போது, அதாவது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1ன்னு கிடச்சிருக்கு. டினாமினேட்டரில் எப்பயுமே அசலோட வேல்யூவை எழுதணும். பர்சன்டேஜ் மாத்திரக்காக 100. ஸோ 0 0 கட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்குது? 10% என்பது கிடைக்குது. ஓகேங்களா? 10% கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ 10%. சேம் மாடலில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் தரேன். ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 1200 ஆனது 2 வருடத்தில் 1348.32 மாற கூட்டு வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த கொஸ்டின் அனுப்பிச்சு சார் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். 7339691304 என்னோட நம்பர், என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து பிக்சராக எடுத்து சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சரை நான் எழுதி சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. முக்கியமாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஹார்ட்டை மட்டும் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூபாய் 8000 ஆனது 3 ஆண்டுகளில், அப்போ பிரின்சிபலுங்கிறது 8000 ரூபாய், எண்ணுங்கிறது 3 இயர்ஸ், கூட்டுத்தொகை 9261 ஆக, அப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது 9261 கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி வீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆண்டிற்கு ஒரு முறை அசலுடன் சேர்க்கப்படுகிறது, அதாவது காம்பவுண்டட் ஆனுவலின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது 9261ன்னு கொடுத்துருக்காங்க. என் நமக்கு எத்தனை வருஷம்? 3 வருஷம். ஸோ கொடுத்துருக்க நம்பருக்கு கியூப் ரூட் எடுக்கணும். என் வந்து 2 இயர்ஸாக இருந்தால் ஸ்கொயர் ரூட்டு, 3 இயர்ஸாக இருந்தால் கியூப் ரூட்டு. ஸோ எடுத்துடலாங்களா? 8000ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, எதோட கியூப் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 20ஓட கியூப் வேல்யூ. அதாவது கியூப் ரூட்டில் 3 சேம் நம்பர், 3 0 இருக்குது, ஒரு 0 வெளியே எடுத்துட்டேன். 8ங்கிறது எதோட கியூப் வேல்யூ? 2ஓட கியூப் வேல்யூ தான் 8, அதனால் 2 மட்டும் எடுத்துட்டேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான இதுக்கான ரூட் வேல்யூ, கியூப் ரூட் வேல்யூ வந்து 20. 9261ஓட கியூப் ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 21. ஓகேங்களா? அப்போ 20 21ன்னு கிடச்சிருக்கு. ரெண்டுத்தோட வித்தியாசத்தை மேலே எழுதணும். 21லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். அது நியூமரேட்டர்லையும். டினாமினேட்டரில் எப்பொழுதுமே அசலோட வேல்யூ எழுதணும். அசலோட வேல்யூ எவ்வளோ? 20. நமக்கு வேல்யூவாக இருக்கிறத பர்சன்டேஜ் மாத்திரக்காக இன்ட்டு 100. ஏன் சார் பர்சன்டேஜ் மாத்திரம்? நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எப்பயுமே பர்சன்டேஜில் தான் இருக்கும். அதனால தான் பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சு விட்டுறேன். 1 2 2 5 × 2 10. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 5%. ஆப்ஷன் சின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரீசெண்டாக கேட்ட சம் வந்து ஹோம்ஒர்க்காக தர்றேன். ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். என்ன கொடுத்துருக்காங்க? 1 லட்சம் மதிப்புள்ள ஒரு இயந்திரமானது தன் மதிப்பில் குறைந்து 3 ஆண்டுகளில் 72,900 இருந்தது எனில் கழிவு சதவீதம், டிப்ரிசியேஷனோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். என் எத்தனை வருஷம் அப்படின்றத கமெண்ட்டில் ஆர் என்ன பர்சன்டேஜ் வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு மடங்கு வச்சு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.69 மடங்காகும். எதை போன்று? ஒரு அசல்னு சொல்லியிருக்காங்களா, அதை போல் 1.6 டைம்ஸ் ஆஃப் ஆகியிருக்கு. இதோட வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு அசல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதிலேருந்து எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்க?
1.69 மடங்காக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. மடங்குனா என்ன? அசலை மல்டிப்ளை பண்ணும். 1ஐயும் 1.69 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? அதே நம்பர் தான் கிடைக்கும். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்கள், 2 டிஜிட் இருக்குங்களா? ஸோ இதை நான் 2 ஜீரோவாக சேர்த்துக்கிறேன், இதை ஹோல் நம்பராக மாற்றிடுறேன். ஓகேங்களா, ஹோல் நம்பராக மாற்றிடுறேன். அப்போ 100ஆல் டிவைட் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். 1.69 100ஆல் டிவைட் பண்ணும்போது 1.69 அப்படின்றது, 169 100ஆல் டிவைட் பண்ணும்போது 1.69 கிடைக்கும். ஸோ பழைய ஃபார்மேட்டுக்கு மாறிடும். நெக்ஸ்ட் n எத்தனை வருஷம்னு பார்க்கணும். n எத்தனை வருஷம்? 2 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ரூட் 100ஓட வேல்யூ என்ன? 10. ரூட் 169ஓட வேல்யூ என்ன? 13. அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 13லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். அதை நியூமரேட்டர்லையும். டினாமினேட்டரில் என்ன சொல்லியிருக்கோம்? எப்போதுமே அசலோட ரூட் வேல்யூ எழுதணும். அசலோட ரூட் வேல்யூ 10. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பர்சன்டேஜில் இருக்கும். ஸோ ஒரு வேல்யூவை பர்சன்டேஜாக மாற்றுறதுக்காக இன்ட்டு 100. 10ல் இருக்க ஒரு ஜீரோவை 100ல் இருக்க ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். இப்போ 3 × 10 30% என்பது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கு மடங்களை கொடுத்தாலும் அதே தான். சார் இங்கே 1ன்னு எடுத்தது எனக்கு புரியலை சார் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஒரு அசலுங்கிறத நான் பின்னு எடுத்துறேன். ஓகேங்களா, ஒரு அசலுங்கிறத நான் பிரின்சிபல்னு எடுத்துடுறேன். டோட்டல் அமௌண்ட்ங்கிறது எதை போல் இருக்குங்கிறத அசலை போல் எவ்வளோ மடங்கு? 1.6 டைம்ஸ் ஆஃப் 9. ரெண்டுலேயுமே பிரின்சிபல் இருக்குங்களா, சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ பிரின்சிபலையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 இருக்கும். இங்கே 1.69 இருக்கும். இதை தான் நம்ம டைரெக்டாக 1ன்னு எடுத்து சால்வ் பண்ணோம். ஓகேங்களா, இதே மாதிரி எக்ஸாக்டாக இதே மாதிரி ஒரு கொஷின் ஹோம்ஒர்க் தரேன், ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இவ்வளோ தாங்க இது வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்க சம்ஸ். ஓகேங்களா, இந்த கொஷின் தான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு தொகை 3 வருடத்தில், அப்போ என்னங்கிறது 3 இயர்ஸு, கூட்டு வட்டி விகிதத்தில், அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி சால்வ் பண்ணும். 1.3331 டைம்ஸ் ஆஃப் மடங்காகிறது என்றால் வட்டி வீதம் என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஒரு தொகைங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இங்கே ஓர் அசல்னு கூட வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. ஒரு தொகை தான் நமக்கு எப்படி மாறி இருக்குது? 1.331 டைம்ஸ்னு மாறி இருக்கு. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இவ்வளோ சம் தாங்க கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான டாப்பிக்கு. ஓகேங்களா, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன்குமார். தேங்க்யூ.